கைஸ், குந்தாரப்பள்ளி கிருஷ்ணகிரி மாவட்டம். இந்த சந்தை கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேயே மிகப்பெரிய சந்தை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே நாட்டு மாட்டுக்குன்னே ரொம்ப பெரிய சந்தை இது. ஸோ வண்டியில் பார்த்தீங்களா தெரியும், இங்கே வந்து தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, பூனே, இந்த எல்லா ஏரியாவில் வந்து இங்கே மாடுகளை வந்து கொண்டு வருவாங்க சேல்ஸுக்காக. ஸோ அங்கேருந்து வந்து வாங்கிட்டும் போவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்லா பெரிய சந்தை. அப்படியே உள்ளே போய்ட்டு பார்க்கலாங்க. இதுதாங்க கிருஷ்ணகிரி குந்தாரப்பள்ளி மாட்டு சந்தை, மிகப்பெரிய மாட்டு சந்தை. பசு மாடுங்கள்லாம் பாருங்கள், இங்கே வேறு பசு மாடுங்கள்லாம் பசுமாடுங்க, கிடாரி கண்ணுங்க, இதெல்லாம் வந்து சூப்பராக பெரிய பெரிய மாடுங்கள்லாம் வந்து இங்கே கிடைக்கும். இந்த சைடில் பாருங்கள், இதெல்லாம் வந்து ஜோடி மயிலை பசு மாடுங்க. நல்லா தரமான வந்து பசு மாடுங்கள்லாம் வந்து இங்கே வந்து சூப்பராக கிடைக்கும். சேல்ஸுக்கு விற்கிறதுக்கும் சரி, வாங்கிறதுக்கும் சரி, நல்லா சிறப்பான ஒரு சந்தை குந்தாரப்பள்ளி மாட்டு சந்தை, கிருஷ்ணகிரி மாவட்டம். வணங்கண்ணா. இல்லைண்ணா, அந்த போனார்னா வரல. ஆமாம் எருதுகேட்டுக்கு போகலண்ணா, எருதுகேட்டுக்கு போகல. ஸோ பக்கத்தில் எங்கே இருந்தால் போவேன், கொஞ்சம் போக முடியல. ஸோ மயில மாடுங்க பாருங்கள், எப்படி இருக்குது கொம்பெல்லாம் வந்து சூப்பராக பெரிய பெரிய கொம்பு. இங்கே பாருங்கள், இதுவும் பசுமாடு தான், மயிலில் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா காளை மாதிரி சரியான ஹைட்டில் இருக்குது பாரு. எப்படிங்க சரியான ஹைட்டு, லென்த்துங்க, கொஞ்சம் பாய்ச்சலாக இருக்குது, சரியான ஹைட்டு. காலைங்க, பாய்ச்சல் காலைங்க. சேல்ஸ் ஆயிடுச்சா அது? இப்போ தான் யாரும் இன்னும் இறக்கல. ஓகே, பல்லெல்லாம் வச்சுச்சானா? இன்னும் பல்ல வைக்கல. சூப்பர். ஆனால் பாய்ச்சலுங்க, இப்போ தான் இறக்க போகிறாங்க சேல்ஸுக்காக. பல் வச்சுச்சானா அது? 2 பக்கம். எவ்வளோ போகும் அதெல்லாம்? 60? 25? 25 ரூபா வந்து சொல்லியிருக்காங்க. நல்லா பாய்ச்சல் மாதிரி ஹெச்எப் கன்றுங்க, நல்லா வளர்ப்பு கன்றுங்க, நல்லா 1 வருஷத்துக்கு கண்ணுங்க. இதெல்லாம் ஒரு 25 ரூபா இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி சின்ன கண்ணுங்க, ஓரளவுக்கு மீடியமான கண்ணுங்கள்லாம். கைஸ், வளர்ப்பு குட்டிங்க நிறைய வருங்க. காளை கன்று குட்டிங்க பார்த்திங்கன்னா நல்ல தரமான குட்டிங்கெல்லாம் வந்து குந்தாரப்பள்ளி மாட்டு சந்தையில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கன்றுக்குட்டியெல்லாம் பாருங்கள், இல்லை காளை கன்று குட்டிங்க, நல்ல பிளாக்கில் மிக்ஸ் ஆகிருக்குது, சூப்பராக இருக்குது கன்றுக்குட்டியெல்லாம் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். நல்லா வளர்ப்பு அருமையான கன்றுக்குட்டிங்க. இதோட ரேஞ்செல்லாம் பார்த்தோன்னா ஒரு 20-25 ரூபா இந்த மாதிரி ரேஞ்சுக்கு போகுங்க அந்த கன்றுக்குட்டிங்க, வளர்ப்பு கன்றுக்குட்டிங்க. கிடாரி அதிகமாக வருமா குந்தாரப்பள்ளி சந்தையை பொறுத்த வரைக்கும். இந்த பசுமாடு பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது, கன்றுக்குட்டியோட இருக்குது, பாலும் குடிச்சிட்டு இருக்குது. இதெல்லாம் 40 ரூபாய்க்கு மேலே வந்து இந்த ரேட்டு வந்து போகுங்க பசுமாடுங்க. குவாலிட்டியான பசுமாடாக இருந்தால் நல்லா ரேட்டு போகும். 40-50 ரூபா வரைக்கும் போதுங்க பசுமாடு. இதில் நிற்கிதுங்க பாருங்கள், இதெல்லாம் கிடாரி குட்டிங்க. இதெல்லாம் ஒரு 25 ரூபா 30 ரூபா ரேஞ்சுக்கு போகக்கூடிய அந்த கிடாரி கண்ணுங்க தான். கைஸ், இந்த மாதிரி பாய்ச்சல் கண்ணுங்க, காட்டு கண்ணுங்க எல்லாமே குந்தாரப்பள்ளி சந்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து கிடாரி கண்ணுங்க. நல்லா சுறுசுறுப்பாக இருக்குதுங்க பாருங்க. எவ்வளோ சொல்லிருங்க? பல்லு வச்சு நல்லா கிடாரி கண்ணுங்க, நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது. 25 ரூபா வந்து ரேட்டு வந்து சொல்லியிருக்காங்க.
நிற்கிது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 5 மாடு நிற்கிதுங்க. எல்லாமே காங்காய மாடுங்க. எந்த ஊரில் அது ப்ரோ வந்துக்கிறேன்? எந்த ஊர்லேருந்து எடுத்து வந்து? பாலக்கோடு. ஓகே ஓகே ஓகே. இதெல்லாம் காங்காய மாடுங்கண்ணா? காங்காயம் தான். காங்காயம் தான். எல்லாம் ஜோடி எப்படி சொல்லிடுறீங்க? 65 ஜோடி 65. பல்லுண்ணா? 4 பல்லு 4. காங்காயம் தாங்க இதெல்லாம். இதெல்லாம் பசு மாடுங்க. இதெல்லாம் பார்த்தா பாலக்கோட்டிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. 65 ரூபா வந்து சொல்லியிருக்காங்க ஜோடி. நல்லா இருங்க. நல்லா தரமான பசுமாலாம் ஒரு 5 மாடு கொண்டு வந்திருக்காங்க. இங்கே ஒரு பெரிய காளை ஒன்று டபுள் கயிறில் போட்டு கட்டி வச்சுருக்காங்க. செம்ம ஆயிட்டுங்க. வியாபாரம் வந்து வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க. 53 கேட்டுங்கறாங்க. கேட்டுல துட்டு எவ்வளவு மாட்டீங்க? 53க்கு வந்து கேட்டுட்டு இருக்காங்களாம். பல்லுண்ணா அது? கடை கடை பல்லுங்க. காளை தான். சூப்பராக இருக்கு. 53 கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. மாடு எத்தனை வந்துரு ப்ரீடுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து 53,000 ரூபா வந்து ரேட்டு வந்து சொல்லியிருக்காங்க. பல்லு வந்து கடை வச்சுருக்கான். ஏற்காலையில் நல்லா செவலைங்க சூப்பராக இருக்குது. எந்த ஊர் காளைங்கண்ணா அது? ஓ ஜியா. ஓகே, நம்ம தினேசன் தான் மல்லானூர்லேருந்து கொண்டு வந்திருக்காரு 2 ஏற்காலை. ஏறா வண்டியா? ஏறு தானே. சரி சரி சரி. எவ்வளோ பல்லுன்னா எவ்வளோ சொல்லிடுங்க? எவ்வளோ சொல்லிடுங்க? சரி 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 சரி. 70 ரூபா சொல்லியிருக்காங்களாம். இன்னும் பேசலைங்க. 50 ரூபாய்க்கு கேட்குறாங்களா? 70 ரூபா சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே பசு மாடுங்க. அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து இங்கே பாருண்ணா. தினேஷ்ண்ணா தினேஷ்ண்ணா காளையில் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. 2 பசு மாடுங்க. நான் காளைன்னே நினச்சேன். பசு மாடுங்க. செவலை மல்லானூர், ஆந்திரா மல்லானூர்லேருந்து கொண்டு வந்திருக்காரு நம்ம தினேஷ் அண்ணா. அண்ணா அப்படியே இங்கே ஒரு போஸ்ட் கொடுண்ணா. இரு வயசு பாருங்கள். இதெல்லாம் வந்து நல்லா தரமான ஏர் கண்ணுங்க தான். வளர்ப்பு கன்றுங்க. அண்ணா வணக்கம் அண்ணா. பேசிட்டு அண்ணா. வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்களதான் பல்லுண்ணா எவ்வளோண்ணா சொல்லியிருக்கீங்க? ஓ எந்த ஊர்லேருந்து கொண்டு வந்திருக்கீங்க? எந்த ஊர்லேருந்து வந்து? தருமபுரி. தருமபுரி காலை எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? எவ்வளோ? 72 சொல்லுங்க. சரி சரி சரி.
2 பல்லுங்களாங்க. தருமபுரிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. 72 ரூபா சொல்லியிருக்காங்களே. நல்லா ஏற்கண்ணுங்க, தரமான கண்ணுங்களாம். நல்லா சுறுசுறுப்பாகவும் இருக்குதுங்க. தருமபுரிலேருந்து வந்திருக்காரு ஐயா. கண்ணு நல்லாவே இருக்குங்க, சூப்பராக இருக்குது கண்ணு. இங்கேயும் 2 ஏர் மாடுங்கள் குந்தாரப்பள்ளி சந்தையில். ஸோ நல்ல கலருங்க, ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். இதுவும் கலரு சூப்பராக இருக்குது. எவ்வளோ சொல்லிக்கிறான்னு தெரில, ஐயா கிட்ட கேட்டால் தான் தெரியும். நல்லா பல்லு வச்சுருக்காருன்னு தான் நினைக்கிறேன். பல்லு வச்சுச்சிங்களா அது? ஒன்று வச்சிருக்கு, ஒன்று வைக்கல. சரி. இது தருமபுரி கண்ணுங்களா? திருப்பத்தூரா? இது திருப்பத்தூர் கண்ணுங்களா? அது எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? ஆஹா, சரி. ஏருக்காக தான், ஏருக்காக யூஸ் பண்ணிடலாம். அது பண்டிகை 72 வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து பல்லு வச்சுருக்கு, ஒன்று வந்து பல்லு வைக்கல. இந்த மாதிரி ஜோடி பாருங்கள். நம்ம இப்போ ஒரு 3 ஜோடி 4 ஜோடி பார்த்துருப்போம். எல்லாமே இந்த மயிலில் இந்த மாதிரி தான் வந்து கிடைக்கும். பெரும்பாலும் வந்து குந்தாரப்பள்ளி சந்தையில் இந்த மாதிரி தான் வரும். ஒரு சில நாட்டு மாடுங்க, நம்ம துறிஞ்சிலான மாடுகளும் ஒரு சிலதை வந்து கொண்டு வருவாங்க. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ப்ரோ? பல் ப்ரோ கடை பல் வந்து கடை வச்சுருக்குங்க. 95 ரூபா வந்து சொல்லியிருக்காங்க ரேட்டு. 95,000 சொல்லியிருக்காங்க. இங்கே நிற்கிதுங்க பாருங்கள், எல்லாமே கன்றுகள். இதெல்லாம் காளை கன்று. அந்த பக்கம் நிற்கிது பாருங்கள், இதெல்லாம் வந்து கிடாரி கன்று. அந்த பக்கம் ஏர் ஜோடிங்க இந்த மாதிரி தான் வரும், நிறைய வரும். இந்த மாதிரி மயிலெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக வந்து இங்கே வாங்கிக்கலாம். தருமபுரி இந்த பக்கம் லோக்கலில் கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், கிளமங்கலம், ஆந்திராவிலேருந்தும் கொண்டு வருவாங்க. இங்கேயும் கண்ணுக்குட்டிங்க இருக்குதுங்க பாருங்கள். இதெல்லாம் ஆல்ரெடி வந்து சேல்ஸ் வந்துங்க. இங்கே நிற்குதுங்க பாருங்கள், எல்லாம் வளர்ப்பு கன்றுக்கு தான். ஃபுல்லாக கிடாரி கண்ணுங்கள்லாம். அதான் வாங்கி கட்டியிருக்காங்க ப்ரோ. எல்லாமே சேல்ஸான் தான். என் நண்பர் ஒருத்தர் வந்து கன்று வாங்கத்தே வந்தார். கன்று பிடிச்சிருக்கான், ஆனால் அதெல்லாம் யாரோ வாங்கி கட்டி வச்சுருக்காங்க. எல்லாம் கொடுக்குறதாண்ணா? கொடுக்குறதா இல்லை வாங்கிட்டு வாங்கிட்டாரான், கொடுக்குறது இல்லையா? இங்கே பாருங்கள், காளை கன்றுக்குட்டிங்க. இது கிடாரி. இந்த பக்கம் இருக்குது மாதிரிங்க ஜோடி, சரியான ஜோடி. நல்லா வளர்ப்புக்கு பாலியில் வந்ததாங்க இந்த மாதிரியெல்லாம் கிடைக்கும். ஓட்டிகிட்டு போகிறாருங்க, ஏற்ற போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா கண்ணு ஒன்று இருக்குது பாருங்க, கிடாரி கண்ணு. ஸ்லிக்காக இருக்குது கண்ணுக்குட்டி. எப்படி இருக்கு பாருங்க கண்ணுக்குட்டி. நல்லா ஹைட்டுங்க, நல்லா ஸ்லிக்காக இருக்குது கண்ணுக்குட்டி, நல்லா லீனாக.
வந்து பிடிச்சிருக்காங்க. எல்லாம் 20 ரூபா ரேஞ்சு போங்க. இதுவும் கிடாரி தான், நல்லா ஹைட்டு. எல்லாம் அப்படியே நிற்கிது. இதெல்லாம் எவ்வளோ ப்ரோ சொல்லிடுறீங்க? இது 35. பல்லு 2 பல்லு 35 சொல்லியிருக்காங்களா? 2 பல்லு வச்சுருக்காங்க. பண்டிகை இல்லை, சந்தைக்கு வந்த பண்டிகைலாம் கிடையாது. கன்னிக்குட்டிகளுக்கு ஃபேமஸான ஒரு சந்தை குந்தாரப்பள்ளி சந்தை. என்ன இது எல்லாம் இது பசுமாடுங்க. சரி, வியாபாரன்றது நல்லா சுறுசுறுப்பாக போயிட்டு இருக்குதுங்க. இங்கே நிற்குதுங்க பாருங்க, எல்லாம் அந்த பாய்ச்சல் தான். ஏத்துறாகாது, ஏற மாட்டேங்குது. ஏறிச்சு ஏறிச்சு. ஒதியுதுங்க. ரெண்டுமே 2 பக்கம் திருப்பிட்டு இருக்குது. உதைக்கிற மாடு கடிக்கிற மாடுங்க தான் ஜாஸ்தியாக வந்து வருது. தலைவரா வச்சிருக்கும் நல்ல நேரம் அது. அப்படி மாட்டிக்கலாம். பெரிய மாடுங்க அது. இதெல்லாம் நிற்குதுங்க, இன்னும் வியாபாரம் ஆகாமல் நிற்குதுங்க. டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8:30 மணி போல் ஆயிடுச்சு. இன்னும் வியாபாரம் வந்து அப்படியே தான் டல்லாக தான் இருக்குது. பெரிய பசுமாடுங்க இதெல்லாம். ரேட்டு வந்து கட்டுப்படி ஆகாத நிற்குதுங்க அதெல்லாம். ஏய், பாய்ச்சல் கண்டுபிடிங்க. போனவொன்னே சர்ன்னு வருது அப்படியே. காலை கேஎஸ் வந்து பெரிய சைஸு காலைங்க அதெல்லாம். இப்படி ஒரு 60 ரூபா 70 ரூபாய்க்கு மேலே சொல்லுவாங்க. அதுவா அதுவா எவ்வளோ ப்ரோ சொல்லியிருக்கேன்? 70. இதெல்லாம் பாருங்க, நல்லா பெரிய பெரிய காளைங்க, பீடு காளைங்க எல்லாம். ஓய்,
நல்லா புஸ்ஸுன்னு இருக்குதுங்க, நல்லா பெருசுங்க அதெல்லாம். எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 55. பல்லு அரைக்கடை 55 ரூபா சொல்லியிருக்காங்களா அரைக்கடைங்க. நிற்குதுங்க பாருங்க. சத்தி 70 ரூபாங்க ரேட். பல்லு கடை பல்லு தானே? கடை பல்லா? கடையா? பில்லு போட்டுடலாம், வாங்கணும். ₹70 வந்து சொல்லியிருக்காங்களா கடை பல்லுங்க. சுத்தினே இருக்கிறா வாங்க. எடுத்துட்டா சத்யா அப்படியே பாரு. சக்தி விலாக்கம் வந்திருக்காப்புல. அவர் வாரம் வந்துடுவார், ஏன்னா பக்கத்தில் தான் ஒரு வீடு. நம்ம தான் 100 கிலோமீட்டர் வரணும். கைஸ் எங்கள் இதெல்லாம் கேரளாவுக்கு போகுது. எது கேரளா எல்லாம் காலையில் வந்து இதெல்லாம் நல்லா தரமான காலைங்கெல்லாம் வந்து கேரளாவுக்கு போகக்கூடியதுங்க எல்லாம். ஏய் எல்லாம் கேரளா போகுது. இந்த ஏரியாவில் கார்னராக பார்த்தீங்கன்னா இங்கே கண்ணுக்குட்டிலாம் காலையில் வந்து வாங்கி கட்டி வச்சுருப்பாங்க. அந்த கண்ணுக்குட்டி தாங்க இங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். இங்கேயும் இருக்குது, அந்த பக்கம் கண்ணுக்குட்டி இருக்குது, அது காமிக்கிறேன். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் பூனே அந்த மாதிரி ஏரியாவுக்கு போகிறது கண்ணுக்குட்டிங்க இதெல்லாம். இங்கே பாருங்கள், எல்லாம் நல்ல தரமான ரேஸுக்காக வாங்கிட்டு போகிறாங்க இந்த கண்ணுக்குட்டிங்கெல்லாம். அங்கே நிற்கிதுங்க பாருங்கள், பார்வை பாருங்கள் எப்படி இருக்குங்க. நல்லா சரி ஆயிட்டு கண்ணுக்குட்டி. எல்லாம் பாருங்கள், எல்லாம் நல்லா கண்ணுக்குட்டியெல்லாம் வந்து ஃபஸ்ட்லேயே வந்து சேல் ஆகிடுது. இந்த கார்னர் எண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே கண்ணுக்குட்டி நிறையா இருக்கும். எல்லாம் பூனேக்கு போகிறதுங்க. எல்லாம் கிடாரி கண்ணுக்குட்டி. எல்லாம் வளர்ப்பு கன்று குட்டிகள். இந்த பக்கம் இருக்கிறதோ அதே பூனேக்கு போகிற மாதிரி குட்டிங்க தான். எல்லாம் பூனேக்கு போகிற குட்டிங்க தான் எல்லாம் ஃபுல்லாக இங்கே நிற்கிறது எல்லாமே. கண்ணுக்குட்டிங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. தரமான கண்ணுக்குட்டிங்களா பார்த்து வாங்குறாங்க. நிற்குதுங்க வேறு அழகா. எல்லாம் ஒரே மாதிரியா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 உருப்படி கண்ணுக்குட்டி இருக்குங்க இந்த ஏரியாவில் மட்டும். ஃபுல்லாக வதாச்சு சின்ன கண்ணுக்குட்டிங்கெல்லாம் ஃபுல்லாக.
हेलो डालना कौन से भी गाड़ी में डाल क्या जाऊँ क्या मैं